ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மூணுமே இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டென்சஸோட 9 டைப்ஸ் வந்து ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சப்ஜெக்டு ஐ, யூ, வி, தே இந்த நாலுக்குமே ஹாவ் பீன் கண்டிப்பாக வரும். ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆனால் ஹீ, ஷி, இட் அந்த மூணு சப்ஜெக்ட்டுக்குமே ஹேஸ் பீன் வரும். ஹேஸ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஹாவ் பீன் கோயிங் தேர். You have been typing letter. We have been preparing for exam. They have been conducting the test. He has been talking with his friend. She has been finding the book. It has been working. அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுகிறோம். இந்த பக்கம் வந்து பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐக்கு, யூக்கு, வீக்கு, தேக்கு. ஐ ஹாவ் பீன் ரைட்டிங், யூ ஹாவ் பீன் கம்மிங், வி ஹாவ் பீன் ரன்னிங், தே ஹாவ் பீன் ஆஸ்கிங். இந்த பக்கம் ஹீ, ஷி, இட்டுக்கு ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ ஹேஸ் பீன் டூயிங், ஷீ ஹேஸ் பீன் சிங்கிங், இட் ஹேஸ் பீன் வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வெதர் இட் இஸ் ஐ ஆர் யூ ஆர் வி ஆர் தே வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துக்குமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஹேட் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இதான் ஃபார்முலா. ஹேட் பீனும் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மும் வரும். ஸோ ஐ ஹேட் பீன் ஆஸ்கிங் ஹர், யூ ஹேட் பீன் கிளீனிங் திஸ், we had been seeing that, they had been applying formula, he had been leaving from there, she had been drinking coffee, it had been flying over there. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா had been plus verb-ஓட ing ஃபார்ம் வந்துருக்கு. இந்த பக்கமும் அதே தான் கொடுத்துருக்குறேன். எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷி, இட் எல்லாத்துக்குமே had been வந்திருக்கு. I had been writing a letter, you had been coming here, we had been singing a song, they had been eating food, he had been asking question, she had been running to the road, it had been starting the work அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் we are going to see about future perfect continuous. இதுலேயும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எல்லாத்துக்குமே will ப்ளஸ் have been ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா had, has அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் will have been இதுதான் ஃபார்முலா. I will have been working, you will have been cooking, we will have been writing, they will have been watching, he will have been cleaning, she will have been talking, it will have been driving. அதே தான் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். இதான் வந்து ஃபார்முலா. Subject plus will have been plus verb plus ing. I will have been washing, you will have been coming, we will have been typing, they will have been observing, he will have been listening, she will have been singing, it will have been preparing. ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்க 12 டைப்ஸ். இது படிக்கணும், நல்லா தெரியணும்னா நீங்கள் டென்சஸில் வந்து அந்த 3 வேர்ப் இருக்கு இல்லையா, ஒரு வேர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற அந்த 3 ஃபார்ம், வேர்ப் 1 ப்ரெசன்ட் டென்ஸ், வேர்ப் 2 பாஸ்ட் டென்ஸ், வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதை படிச்சிருந்தா இந்த டென்சஸை நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்யூ.